ஒன்னும் இல்லைங்க. நான் இந்த பொசிஷனுக்கு வந்து நிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம், 30 ஆண்டு காலத்துடைய கடினமான உழைப்பிற்கு பிறகுதான் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளாகத்தான் இந்த சோசியல் மீடியால வரேன். ஆனால் நான் சோசியல் மீடியாவில் இருந்தேனோ இல்லையோ பேசிக்கொண்டே இருந்தேன். சோசியல் மீடியாக்காக பேசியவள் இல்லை நான். அதனால யாருமே இல்லாம பிற இந்த தம்பியை மட்டும் நிறுத்துங்களேன், இதே ஜோர்ல பேசுவேன். ஏன் தெரியுமா? இந்த அறிவு எனக்கு எப்ப வந்ததுன்னா, நான் பிரான்ஸ் நாட்டுக்கு போகும்போது வந்தது. சத்தியமா சொல்றேங்க, நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை தராது, வாய்ப்புகளைத்தான் தரும். வாய்ப்புகளைத்தான் வெற்றிகளாக நாம் மாற்ற வேண்டும். ஃபர்ஸ்ட்ங்க போறேன் வெளிநாடு, அதாவது அது பிரான்ஸுக்கு ஃபர்ஸ்டா போறேன். அப்ப கூட வருவாங்கல்ல கொஞ்சம் பெரியவங்க, அவங்க வந்து எதுக்கு பர்வீன் சுல்தானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை, அவங்களுக்கு சனிக்கிழமை காலையில போடுங்க அப்படின்ட்டாங்க பாருங்க. முடிஞ்சு போய் ஒருத்தங்க ப்ரோக்ராம் நடத்துற ஹெட் பாரதிதாசன், அடுத்து அவங்க வைஃப், அடுத்து அவங்க 2 பசங்க. கம்பனில் பெண்மை தலைப்பு 2012 பேசுறேன். என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் கண்ணை மூடி தியானிச்சேன். அங்க இருக்கிற சேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கண்ணை மூடி தியானிச்சேன். எனக்கு எங்க ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்க தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு. தூர்தர்ஷன்ல ஒரே ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பாரு. நாங்க எல்லாம் வீராவேசமா பேசிட்டு இருப்போம். அதை எடுத்து போடுவாங்களா, நான் நினைச்சிட்டேன் இது தூர்தர்ஷனா இருந்துட்டு போகுது. ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசினாங்க. இன்னைக்கும் 2012 கம்பெனியில் பெருமை பிரான்ஸ் பர்வீன் சுல்தானா ஸ்பீச்னா வருது. 1,46,00,000 பேர் பார்த்திருக்காங்க. 4 பேருக்கு பேசினேன் தான். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளாக அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, ரொம்ப நுட்பமான வார்த்தை. என்னுடைய தகப்பனார் என்ன 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் தாலாட்டு பாடி வளர்த்தார். அம்மா பாட மாட்டாங்க, அப்பா தான் பாடுவார். ரொம்ப அழகா பாடுவார் அப்பா. சரி, நான் சொன்னேனே 2 வயசுல இருந்து, அதுக்கு முன்னால அப்பா, அதுக்கு முன்னால என்ன தொடவே மாட்டாராம், தூக்கவே மாட்டாராம் அப்பா. எப்போதுல இருந்து, நான் பிறந்ததுல இருந்து. நான் எங்க அப்பாவை எவ்வளவு பெருமையா சொல்றேன். ஆனா இதையே நான் இப்போ சொல்றேன். இதிலும் போதி மரமாக அரச இலைகளை போதி மர இலைகளாக மாற்றுவதற்கான ஏதோ ஒரு நுஸ்க், ஒரு சூட்சுமம் இருக்கு பாருங்க. கோஷாஸ்பத்திரியில எங்க அம்மா என்ன பெத்தெடுக்கிறாங்க. அம்மாட்ட காசு இல்ல, வறுமை. 3வது பொம்பளை பிள்ளை கருப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்பா வரல. அம்மாவுக்கு அப்பா வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாது. 3வது நாள் பெட்ல இருந்து கீழே தூக்கி போட்டாங்களா எங்க அம்மாவை. கீழே கையில 1 ரூபா வச்சிருக்காங்க. அந்த 1 ரூபா ஆயாங்கள், ஐ மீன் அந்த துப்புரவு வேலை செய்யக்கூடிய தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா வச்சிருக்காங்க கையில. கையில அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்களாம். அம்மா சொல்றாங்க, உன்னுடைய 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, இவ்வளவுதான் இருக்கும், அழகா இருக்கும் காலு, ரோஸ் கலர்ல இருந்துச்சுன்னாங்க. நான் சொன்ன கருப்பா பெத்தன்னு சொன்ன. கருப்பா குழந்தை பெத்தா கால் ரோஸா இருக்குமாமான்னு கேட்டாங்க. ஆமான்னுச்சு எங்க அம்மா. சரியா? கையில எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ரிக்ஷாக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன வந்து பார்டர் தோட்டம் உள்ள இருக்குது, அங்க விட்டுடுங்க, எங்க மாமனார் வீடு அங்க இருக்குன்னு. மேடைய பாக்குறீங்களா, என் பேச்ச கேக்குறீங்களா? ரிக்ஷாக்கார் சொன்னாராம், 1 ரூபா ஆகும்னாராம். இங்க பாரு, புள்ள பெத்து 3 நாள், எனக்கு போக வழி தெரியாது, என் மாமனார் வீட்டுல விடுறியா இல்லையா? 15 பைசா புள்ளைக்கு பால் வாங்க வேணும், 10 பைசா தான் தருவேன். அந்த ரிக்ஷாக்காரல ஏறுமா அப்படின்னாராம். ஏறி உக்காந்து ஃபர்ஸ்ட் பயணம் என்னுடையது. நான் போயிருக்கேன். எங்க அம்மா இத சொல்லி எங்க தெரியுமா நிறுத்தினாங்க, எனக்கு எப்ப தெரியுமா சொன்னாங்க? நான் ரொம்ப முதல்ல மலேசியாக்கு கிளம்புறேன். அந்த டைம்ல கால்ல செருப்பு போடுறேன், எங்க ஏர்போர்ட் போறதுக்கு. அந்த ஸ்பாட்ல சொல்லுது எங்க அம்மா இந்த கதைய. ஏமா இப்ப சொன்னீங்க நீங்கன்னு சொன்னீங்க. இல்ல, என் குழந்தை இப்படி கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த 2 காலை பார்த்தேன்ல, அது இப்போ இப்படியே கண்ணில் இருக்கு. அந்த 2 கால் தான் இப்போ
மலேசியா போகுது, பிளைட் ஏற போகுது. சொன்னாங்களா? இல்ல, நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? போகும்போது எங்க அம்மா சொன்னது, அங்க எவ்வளவு எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா கால் நினைச்சிரு சுல்தானா. ஏம்மான்னு கேட்டேன். நான் சொல்றேன் பாருங்க, படிச்சிருக்கணும்லாம் கிடையாதுங்க. இங்க ஆழமான அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் போதும். எங்க அப்பா கவிஞர். என் அப்பாவின் கவிதைகளை கேட்டு கேட்டு வளர்ந்தவர் எங்க அம்மா. என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த கால்களால் அங்க போய் கடல்ல கால் நினைச்சிரு, ஏன்னா நீ கால் நினைச்ச தண்ணி உலகம் எல்லாம் சுத்தம். இந்த சொல் இருக்கு இல்லைங்க, அதை கேட்டுட்டு போய் நான் அங்க கால் நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, இதுவரைக்கும் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன். பிளைட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது இல்ல. இப்ப வந்துட்டு போறது கூட மேடம் தான் கொடுக்கறாங்க காசு. எங்கிருந்து ஆரம்பிச்சு தெரியுமா? ரிக்ஷாக்காரரு பார்டர் தோட்டத்துல எங்க அம்மாவை இறக்கி விடும் போது 10 பைசா கூட வாங்கலையா. பத்து பைசா செலவு இல்லாம ஃபர்ஸ்ட் தொடங்கின பயணம் இதோ இது வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறேன்னா ஒரே காரணம், கவனம். படித்து விடுங்கள், கேட்டு விடுங்கள். யாருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எந்த புத்தகத்தில் இருந்து மறைந்திருக்கக்கூடிய சொல் நம்மை மாற்றும் என்று நமக்கு தெரியாது என்பதனை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு இதை நாம் உள்வாங்கிக் கொள்ளுவது. வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை முன்னால தூக்கி இப்படி போடும். நான் பல நேரங்கள்ல உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இப்ப போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷமும் கேட்கிறேன். ஞாபகம் இருந்தா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நம்ம எத்தனை பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை? இந்த மாதிரி நீங்க போய் கேளுங்களேன், இந்த உலகத்துல நிறைய பேருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை. 50 விழுக்காடு டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் ஆசையை குறித்துக் கொள்கிறது. எங்கே தெரியுமா நீங்கள் மாறுபட வேண்டும்? யார் காரை? என் சொந்த செலவில், என் உழைப்பில், என் கல்வியின் அறிவில், என்னுடைய முயற்சியில் நான் முறைப்படி அறத்தோடு சம்பாதித்த காசில் இருந்து இதோ இந்த பிராண்ட்ல கார் வாங்கி இதோ இந்த தெருல நான் ஓடி போனேன்னு பிரபஞ்சம் குறித்துக் கொள்ளும். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரூமி சொல்கிறான், நீ எதை தேடினால், மரணத்தை தேடுகிறாயா, மரணம் உன்னை தேடும். தோல்வியை தேடுகிறாயா, தோல்வி உன்னை தேடும். வெற்றியை தேடுகிறாயா, வெற்றி தேடும். நான் இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டேன் ஒரு காலேஜ்ல, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஃபர்ஸ்ட் இயர் பையன், பசங்க குரூப். ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான் பாருங்க, நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா மேடம். டேய் டேய் டேய், நான் சொல்ல வந்தது வேறடா. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல. ரூமியை வாசியுங்கள். எனக்கு தெரிந்து ரூமியினுடைய கவிதைகளை எனக்கு அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வாழ்க்கையை பற்றி ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை எனக்கு தந்தார். உங்களோடு அதை நான் பகிர்கிறேன். இது போதி மரம் தான். கவிக்கோனுடைய புத்தகத்தை எல்லாம் எடுத்தால் அது போதி மரத்திற்கு கீழே உட்கார்பவர்கள் தான். ஆனால் நாம் புத்தனாக இருந்தால் அது போதி மரமாகும், இல்லை என்றால் வெறும் அரச மரமாகவே நின்று காற்றளிக்கும். வாசிக்கின்ற சுகம் மட்டுமல்ல, வாசிப்பினால் வரக்கூடிய பலனோடு சேர்ந்த சுகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில புரிதல்களோடு சில வாசனைகளை, வாசிப்புகளை முன்னெடுக்க வேண்டும். பாருங்க, கவிக்கோ சொல்கிறார், அதுதான் தொடங்குது கவிதை. அதுதான் சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் கொலையுண்ட பெற்றோரின் பிணங்களின் மீது விளையாடும் குழந்தைகளை பார்த்ததுண்டா? வாகன நெரிசல்களுக்கு மேலே சாலையின் குறுக்கே பறந்து செல்லும் வண்ணத்து பூச்சியை பார்த்து இருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களை மோகத்தோடு மொய்க்கும் விட்டில்களை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் நடை கோடுகள் தற்செயலாய் எழுத்தாய் மாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்றே அழைக்கப்படுவதை அறிந்திருக்கிறீர்களா? மத்தளமான பின்
செத்த மாட்டின் தோலில் இருந்து இசை பிறப்பதை கேட்டிருக்கிறீர்களா? பாதையில் பிரியும் இடத்தில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று திண்டாடி இருந்ததுண்டா? வீதியில் கைவிடப்பட்டு கிடக்கும் ஒற்றை செருப்பை பார்த்து இருக்கிறீர்களா? அந்நிய மொழி படத்தை பார்த்து வசனம் புரியாததற்காக வருத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகரால் கவரப்பட்டு முகத்தை பார்த்தபோது ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? கடைசி பக்கங்கள் கிழிந்து போன துப்பறியும் நவீனத்தை தெரியாமல் எடுத்து படித்ததுண்டா? இதுதான் வாழ்க்கை. நான் படிச்சிட்டுங்க, வாழ்க்கை இப்படியானது. ஆமாம், திருப்பு முனைகளை கொண்டதுதான் வாழ்க்கை. அதில் பல நேரங்களில் நமக்கு பிரிடிக்ஷனே கிடையாது.